அவ்வளோதாங்க. நம்ம வந்து புக்கெட்லேருந்து கிளம்ப போகிறோம். ரூம் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். சரி, அதான் கடைசியாக அந்த ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது உள்ளே வந்த உடனே பெட்டு நல்லா பெருசாகவே இருந்தது. தாராளமாக 3 பேர் தூங்கலாம். நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் டிவி இருக்குது, டஸ்ட்பின்னு, இங்கே மினி ஃப்ரிட்ஜு, இங்கே ஒரு ட்ரா இருக்குது, டிஷ்யூ பேப்பர்ஸு, கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன டிவி தான் ஒர்க் ஆகலை. அங்கே இங்கே இருந்த வரைக்குமே டிவி ஒர்க் ஆகலை. இது பார்த்திங்கன்னா வார்போர்டு. உள்ளுக்கு வந்து லாக்கர் இருக்குது. இதோ அவ்வளோது இது அவ்வளோதாங்க. இது ஒரு பால்கனி. அவ்வளோதாங்க ரூம். செக் அவுட் பண்ணுறது வந்துட்டாங்க. செக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்குங்க. எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 நாள்னு நினைக்கிறேன். அங்கே எப்போ அங்கே வந்தோம், கிளம்புனோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பணுமா? ஆமாம். இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இன்றைக்கி 5ஆவது நாள். நாயெல்லாம் இல்லை. இத்தனை நாள் இப்போ இன்றைக்கி தான் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எப்படி இங்கே இருக்குது இந்தியன் ரெஸ்டாரண்ட், இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாட்ஷா நமஸ்தே, தேங்க்யூ. இது ஒரு நார்த் இண்டியன் ஹோட்டலு. எல்லாமே இருந்துச்சு. இப்போ நாங்கள் சொன்னது வந்து பிரியாணி. எங்கே இருக்குன்னா, நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு 4 சப்பாத்தி, அதுக்கு ஒரு பன்னீர் கிரேவி சொல்லியிருக்கோம். பட்டர் பன்னீர் கிரேவி. சிக்கன் பிரியாணி வந்து 190 ரூபாங்க. நாங்கள் சொன்ன இந்த பட்டர் கிரேவி மசாலா வந்து 200 ரூபா. இதுதான் சொல்லியிருக்கோம். இதுதான் இருக்கிறதே கம்மி. இங்கே மேலே 150 இருக்கிறது ரொம்ப கம்மி. அதான் மினிமம் இது கறியில். இதெல்லாம் அதிகம். வரல ரேட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரேட்டு அப்படியே பார்த்துங்க. வந்துருச்சுங்க. சப்பாத்தி, கறி, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன எல்லாமே வந்து நார்த் இண்டியன் கடைங்கிறதுனால ஃபுல்லாக நம்ம நார்த் சைடில் தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி நல்லா சுட்டுருந்தாங்க. சப்பாத்தியில் டேஸ்ட்டு கொண்டு நல்லா இருந்துச்சு. பனிப்பட்ட மசாலாவும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓரளவு பழிக்கிற மாதிரி இல்லை, சாப்பிட முடியாத மாதிரியும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இது தாய்லாண்டில் 6ஆவது நாள். 5ஆவது நாள்னு தப்பாக சொல்லிட்டேன். தாய்லாண்டில் 6ஆவது நாள். நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி 7ஆவது நாள். நம்ம ஞாயிற்றுக்கிழமையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ட்ராவல், அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா 7ஆவது நாள். சாப்பிட்டாச்சு. மொத்த பில்லு எங்களுக்கு வந்து 510 ரூபா. நான் சாப்பிட்டது ஒரு பிரியாணி, 4 சப்பாத்தி, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் சேர்த்து 510 பாத்து. சரிங்க, பார்ப்போம். அப்படியே நடந்து இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மணிக்கு இப்போ 12:30 ஆகுது. நைட்டு தான் ஃப்ளைட்டு. நைட்டு 9 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இன்னும் 9 மணி நேரம் இருக்குது. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணாலும் பார்ப்போம். இல்லாட்டி ஏர்போர்ட்டு பக்கத்தில் சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கலாமான்னு யோசிக்கிறோம். இங்கே ஃபுல்லாக ஓரளவுக்கு சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டு தங்கிட்டு போக வேண்டியதான். நாளைக்கு பேங்காக்கில் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஃபாரி வேர்ல்டு போகிறோம். ஏர்போர்ட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறோம். ரூம் எடுக்கல நாளைக்கு நைட்டுக்கு. ஏர்போர்ட் ஏன்னா போகிறதுக்கு 11:30-12 மணி ஆகிடும் ஏர்போர்ட்டுக்கு, பேங்காக்கு. அதனால் ஒரு 6 மணி நேரம் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம்னா அங்கேருந்து சஃபாரி வேர்ல்டுக்கு போயிடலாம். ஏன்னா 9 மணிக்கு சஃபாரி வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அங்கேருந்து சஃபாரி வேர்ல்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு சுற்றிட்டு அங்கேருந்து சாயங்காலமாக ரூம் எடுத்து போயிடலாம். சென்ட்ரலுக்கு பேங்காக் சென்ட்ரல் வந்தோம்னா ஒரு 4-5 ஹோட்டல் பார்த்துருக்கோம். அது நேரில் போய் இருக்கான்னு என்னென்னு கேட்டுட்டு நம்ம போயிடலாம். இதுதான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நடுவில் எப்படி வேணாலும் மாறலாம். டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட் போவோம். புக்கெட் ஏர்போர்ட். இது சொல்ல மறந்துட்ட மாதிரிங்க, நேற்று 12-1 மணி வரைக்கும் சரியான மழைங்க. நைட்டு பிச்சுக்கிட்டு ஊற்றிடுச்சு. நாங்கள் நேற்று நைட்டு சாப்பாடு ரூமுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ரூமுக்கு கிட்ட வரும்போது மழை வந்தது. லைட்டாக நனைஞ்சா இப்போ டக்குனு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டோம். செம்ம மழை அடித்து ஊற்றுச்சு. காலையில் வெளியில் வந்து பார்க்குறோம் ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. வெயிலுமே பிரிக்கிறீங்க பாரு. அதோட மழை பெஞ்ச ரோடு மாதிரியே இல்லை. எப்படி இருக்கு? நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கான ஒரு அறிகுறியே இல்லைங்க. வெயிலும் விட்டு பொழக்குது. ரோட்லேயும் தண்ணி எங்கேயுமே தேங்கி நிற்கல. எல்லாம் வடிஞ்சிருச்சு. செமையாக இருக்குது. இங்கே காருமே ஓரளவுக்கு எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. லேண்ட்லாம் எதுவும் தாண்டி போகிறதில்ல. பைக்கில் போகிறவங்க சும்மா சல்லுக்குன்னு போகிறாங்க. காரில் போகிறவங்கலாம் கரெக்டாக லேண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடு யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காரை ஸ்லோ பண்ணிக்கிறாங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குங்க. பஸ் ஏற தாங்க போயிட்டுருக்கோம். நேற்றுக்கு நாங்கள் இங்கே ஒரு 2 வாழைப்பழம் வாங்கினோம். இங்கே டாப் டெய்லி சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. எப்பவுமே 7-11 தானே சாப்பிடுவீங்க, என்னடா புதுசாக ஒரு கடை பேர் சொல்கிறீங்க. சரி, இந்த கடையிலே போய் சாப்பிட்டு பார்ப்போம். அது ஒரு சூப்பர் 7-11 மாதிரி சூப்பர் மார்க்கெட் தான். சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே போனோம். ரெண்டு வாழைப்பழம் 10 ரூபா. ஐ மீன் 10 அவ்வளோதான். கிட்டத்தட்ட 7-11 ரேட்டுக்கு தான் வந்துச்சு. அங்கேயும் ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 6 நாளாக 7-11 தான் காப்பாற்றுச்சு நம்மளை. பட்ஜெட் வைஸ்லையும் சரி, சாப்பாட்லையும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டதுக்கே 2 பேர்த்துக்கும் 510 ரூபா வந்துருக்கு. யூஸ்வலாக நாங்கள் 7-11 ஃபுல்லாக நான்வெஜ் கறியாக தான் சாப்பிடுவோம். அது மாதிரி தான் எடுப்போம். நூடுல்ஸு சாப்பாடெல்லாம் அதிகபட்சமே எங்களுக்கு வந்தது 110. We had it. இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்றாங்க. அதை அங்கே என்ன உங்களுக்கு மேக்ஸிமமே 120 பாட்டு 130 பாட்டு வரும். 2 பேர்த்துக்கு சேர்த்து இதில் சாப்பிட்டோம் 7-11. இங்கே 2 பேர்த்துக்கு 510 பாட்டு. பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஃபுட்டு கிடைக்கிதில்ல, அது கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது. நிறைய பேர் வராங்க ஓரளவுக்கு சாப்பிட. ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே தாய் ஃபுட்டு பொழுதுனையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வீட்டில் ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்குமோ பிடிக்காது தெரில. அதனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்தியன் ஃபுட்டு தான். இங்கே பாருங்கள், தீம் பேஸ்டில் டைகர் தீம் பேஸ்டில் ரெஸ்டாரண்ட்டு, பாரு ரெஸ்டாரண்ட்டும் நல்லா இருக்குல்ல. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் ஒரு 750 மீட்டர் போட்டிருக்காங்க. இந்த பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து பஸ் ஸ்டாப் ஆட்ருக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸ்மார்ட் பஸ். இங்கே புக்கெட் இன்டர்நேஷ்னல்லேருந்து இங்கே உள்ள புக்கெட்டுக்கு வரணுன்னா ஸ்மார்ட் பஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று விட்றாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எனி டைம் இருக்குது உங்கள் புக்கெட் இன்டர்நேஷ்னல்லேருந்து இந்த பக்கம் வரதுக்கு. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக ஈஸ்ட் சைடு தான் வராங்க. வெஸ்ட் சைடு எனக்கு பஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
ஃபுல்லாக இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கிற பீச்சஸ் எல்லாத்தையுமே லைனாக ரவாய் பீச் வரைக்கும் பஸ்ஸு, ஏர்போர்ட் டு ரவாய் பீச், அவ்வளோதான். அது நடுவில் வர கமலா பீச்சு, பட்டாங் பீச்சு, கட்டா பீச்சு, அப்புறம் இன்னொரு பீச் ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி கடைசியாக ரவாய் பீச் வரைக்கும் போகிறாங்க. அந்த ரூட்டு தான். திரும்பி ரிட்டனும் அதே ரூட், அதே இதில் தான் வருவாங்க. பஸ் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ½ hour ஒன்ஸ் இல்லை 1 hour, ½ hour ஒன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு. அதனால் புக்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு பிரச்சனையே கிடையாது. பஸ் ஆப்ஷன் நிறையா இருக்குது. அந்த ஒரு பஸ் இருக்குது, ஸ்மார்ட் பஸ்ஸுன்னு சொல்லி விடுறாங்க. நீங்கள் எங்கே ஏறி எங்கே இறங்குனாலும் சரி 100 பாத்து. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏறி நீங்கள் ரவாய் பீச்சில் கடைசி ஸ்டாப்பில் இறங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் நடுவில் எந்த ஸ்டாப்பில் வந்து இறங்குனீங்கனாலும் சரி 100 பாத்து டிக்கெட்டு. பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க. வந்துருச்சு பஸ்ஸும், நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதான் பஸ் டைமிங், நல்லபடியாக பாஸ் பண்ணி வச்சுங்க. இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த ஸ்டாப்பில் தான் போகும். பட்டாங்கிலேருந்து கிளம்பி போகணும். இதான் டைமிங், வேணால் நோட் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த பஸ் அங்கே வருது பாருங்க, புக்கட் ஸ்மார்ட் பஸ், ப்ளூ கலரில் வருது பாருங்க. நம்ம அப்படியே போய் ஏறிக்க வேண்டியதான். பஸ்ஸு கும்பலாக இருக்குமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணுறது. மறந்துட்டார் போல, பின்னாடி ஓப்பன். இடம்லாம் இருக்கு, வீடியோ உட்காந்துக்கலாம். ஸ்மார்ட் பஸ் ஏசி தாங்க, எல்லாம் ஏசி தான். நீங்கள் எந்த பஸ்ஸில் இருந்தாலும் சரி ஃபுல்லாக ஏசி தான். 500 ரூபா கொடுத்துருக்கோம், 300 கொடுத்துட்டாங்க. அதாங்க ஸ்மார்ட் பஸ் டிக்கெட்டு. புக்கட் ஸ்மார்ட் பஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் இன்னும் ஒரி பண்ணிக்கிட்ட டாக்ஸி பிடிக்கணும், நீங்கள் டாக்ஸி பிடிக்கணும், அது பிடிக்கணும் எந்த அவசியமே இல்லை. ஃபேமிலி வந்தாலுமே நீங்கள் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சரி போகலாமா? ஃபைனலாக புக்கட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட எப்போ ஏறணும், 1:45 பக்கமாக ஏறணும். அங்கேயே ஒரு நம்ம ஏறினது 1:30 மணிக்கு, அங்கேயே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1:45 வாக்கில் எடுத்தாங்க. இங்கே ரீச் ஆகிறதுக்கு 3 மணி, 1.25 மணி நேரம் ட்ராவலுங்க இங்கே வரதுக்கு. நடுவில் செம்ம டிராஃபிக்ங்க. ஒரு சிக்னலில் கிட்டத்தட்ட இப்படி ஒரு 1/4 மணி நேரம் நின்றுருப்போம். அங்கே தான் ஓவராக நின்றோம், அதனால தான் டைம் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ செக்இன் நாங்கள் செல்ஃப் செக்இன் பேக் மட்டும் தானே, இந்த ஒரு பேக் மட்டும்தான். அதனால் நாங்கள் செல்ஃப் செக்இன் பண்ணிக்கிட்டோம், முடிஞ்சது. அது டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் புக்கிங் ஐடி கொடுத்தோமா, புக்கிங் ஐடி கொடுத்தோம்னாலே நமக்கு டீட்டெயில் எல்லாம் வந்துடும், யார் யார் அந்த டிக்கெட்டில் புக் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா போர்டிங் பாஸ் வந்துடும். நம்ம கீழே நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஃபோன்லேயே கூட பண்ணிக்கலாம், ஆன்லைனில். நீங்கள் உங்ககிட்ட அந்த செக்இன் பேக் இருந்தால் மட்டும்தான் வந்து நேரில் வந்து அதை வெயிட் பார்த்து
அது போடுவாங்க. அதுக்கு நீங்கள் க்யூவில் நிற்கணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து செக்இன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏர்போர்ட் வந்து கூட இந்த மாதிரி செல்ஃப் செக்இன் இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் செக்இன் மிஷின் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோ பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதோ நீங்கள் எந்த ஏர்வேஸுக்கு போகிறீங்களோ அங்கே பண்ணிக்கலாம். அந்த ஏர் ஏஷியா செக் பண்ணிவிட்டு செக்இன்னா ரீப்ரிண்டிங் போர்டிங் பாஸ்ன்னு கேட்கும். நீங்கள் செக்இன் பண்ணால் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு புக்கிங் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே புக்கிங் நம்பர் கேட்கும். புக்கிங் நம்பர் என்ட்ரு பண்ணி இங்கே கன்ஃபர்மேஷன் வரும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு அது புக்கிங் நம்பர் அமுத்தினாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் கீழே பிரிண்ட் ஆகி வந்துடும். போர்டிங் பாஸ் உங்களுக்கு பிரிண்டட் காப்பியே வெளியே வந்துடும். அவ்வளோதான். எங்கடா வெளியில் போய் சுற்றுறேன்னு சொல்கிறவன் மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் பார்க்குறீங்களா? வெளியில் எங்கேயும் போனீங்க, வெளியில் சரியான வெயிலுங்க. அதெல்லாம் பக்கத்தில் எங்கேயுமே மால் கூட எதுவுமே இல்லை. வெளியில் போய் சுற்றுறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் நம்ம டயர்டாயிரும். சரி மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் படம் பார்க்க ஆரம்பிச்சார் ஃபோனில். பார்ப்போம், டைம் பாஸ் ஆகிடும். இல்லை டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் திரும்பி மறுபடியும் உள்ளார போயிடலாம். போர்டிங் பாஸு காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம். இல்லை போர்டிங் காமிச்சு உள்ளே போகல, இன்னும் டைம் இருக்குல்ல, அதனால் இன்னும் வெளியில் தான் இருக்கும். செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பண்ணிக்கலாம். ஒரு 6 மணிக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும் செக்யூரிட்டி செக்கு. மேலே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துக்கலாம். டைம் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். சரிங்க, ஆகலாம். பேங்காக் வந்தாச்சுங்க. புக்கெட்லேருந்து வந்து எப்போவும் பஸ் ஏறி வருவாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக உள்ளே கனெக்ட் பண்ணிட்டாங்க. நேராக உள்ளே வந்துட்டோம். பஸ்ஸில் வரல. அவ்வளோதான். நம்ம இங்கே அப்படியே ஓரமாக படுத்து தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு இங்கேருந்து எப்படி சஃபாரி வேர்ல்டுக்கு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. மணி 11:15 ஆயிடுச்சுங்க. இந்த டைமுக்கு வெளியில் போய் ரூமை தேடி நினைக்காது. கம்முன்னு இங்கே தூங்கிட்டு, அதனால தான் இங்கேயே தூங்கிட்டு சஃபாரி வேர்ல்டு கையோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக போய் ஹோட்டலில் தேடிக்கலான்ட்டு. இன்னும் புக் பண்ணல. ஒரு 2-3 ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன். போகும்போல நேரில் போய் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம காலையில் பார்க்கலாம். பஸ் ஏறிட்டோம். லோக்கல் பஸ்ஸில் ஏறிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் ஏசி பஸ் இல்லாமல் நார்மல் பீப்புள் தாய்லாண்டில் எதில் போவாங்களோ அதில் ஏறிடுவோம். டிக்கெட்டு எடுத்துட்டோம். 8 தாய்பாத்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பாதி தூரம் கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இத்தனை ஸ்டாப்பு, 30 ஸ்டாப்புன்னு இதில் போட்டிருக்கு. அவ்வளோ ஸ்டாப் வருமானு தெரியல. ஆனால் பாதி தூரம் கவர் பண்ணிடுவோம். 8 பார்த்துட்டே மொத்தம் 22 கிலோமீட்ரு. 25 கிலோமீட்ரு. எப்படியும் ஒரு 10-12 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுவோம். இந்த 12 தாய் பார்த்துங்க. இது ஏசி பஸ்ஸில் ஏறினோம்னா 30 தாய் பார்த்து பக்கமாக வாங்கியிருப்பாங்க. நமக்கு இப்போ 8 தாய் பார்த்துலேயே பாதி தூரம் போயிடுவோம். அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி சஃபாரி பார்க் போயிடலாம். ஏர்போர்ட்லேயே தூங்கிட்டாங்க. ஏர்போர்ட் எங்கள் வெளியில் வந்தோம்னா அப்படி நல்லா தூங்கிட்டு சேர்லாம் இருக்குது. சேர்லேயே படுத்து தூங்க வேண்டியதான். அங்கேருந்து நேராக போவோம். சஃபாரி வேர்ல்டு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். சஃபாரி வேர்ல்டு போய் பார்ப்போம். சஃபாரி பார்க் வந்துட்டாங்க. அங்கே ஏர்போர்ட் பஸ்ஸே ஏறினாங்க. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து ஏறினோம். அங்கே வந்து குன்பேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிக்கலான்னு தான் பஸ் ஸ்டாப்பில் நின்னோம். ஆனால் அங்கே ஒரு லோக்கல் ஆளுக்கிட்ட கேட்டால் பஸ் எல்லாம் வராது, நீங்கள் டாக்ஸி பிடிச்சி தான் போவோன்ட்டு வம்படியே எங்களை டாக்ஸி நிப்பாட்டி ஏற்றி விட்டுட்டு தான் அவர் போனார். ஐயோ, அவர் நவரவே இல்லைங்க. அவர் டாக்ஸி நிப்பாட்டி எங்கே போகணுன்னு அவர்கிட்ட சொல்லி
அப்புறம் கொண்டாந்து விட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே பஸ்ஸு வரும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா பஸ்ஸில் வந்தோம்னா பஸ்லேருந்து அங்கே மெயின் ரோட்டில் இறங்கி உள்ளார ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வரணும் பஸ்ஸில் வந்தால். இது மாதிரி டாக்ஸியில் வந்தோம்னா உள்ளே கொண்டு வந்து விட்டுறாங்க, அவ்வளோதான். நாங்கள் அங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ தெரியுமா வந்தது? 8-10 தாங்க. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வந்தோம் அங்கே ஏர்போர்ட்லேருந்து அந்த கூபன் பஸ் ஸ்டாப்புக்கு. 12 கிலோமீட்டர் வந்தோம், வெறும் 8-10 தான் வாங்கினாங்க. இங்கே வந்து இங்கே டாக்ஸியில் வந்தோமா, மொத்தமே வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்தோம்? 6.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் கவர் வந்துச்சு. அதுக்கு வந்து 80 பார்த்து கொடுத்தோம். பார்த்துக்கு வேறு வழி இல்லை, ரொம்படியே விட்டுவீங்க. சரி பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது. நம்ம இங்கே இப்போ மணி 8 தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட் கவுண்ட்ரியே. அதனால் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் பார்க்கிங். நல்லா பெரிய பார்க்கிங்க. நீங்கள் ஓன் காரில் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் தான், ஃபுல்லாக பார்க்கிங். அதனால் பார்க்கிங்க்கு இங்கே பிரச்சனை இல்லை. நல்லா பெரிய இடமா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது இடம். வரும்போதே நாங்கள் 7-Eleven வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் 7-Eleven நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒன்று தெரியுதுங்களா, இது ஒன்று ப்ரெட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஒரு பர்கரு, 2 பர்கர் ஆக்சுவலாக. ஒன்று வந்து போர்க்கு, இன்னொன்று வந்து சிக்கனு. 2 பர்கரு, அவ்வளோதாங்க. மதியத்துக்கு நாங்கள் இங்கே டிக்கெட் புக் பண்ணும்போது இந்தியன் பஃபட் லஞ்ச் புக் பண்ணியிருக்கோம். அதனால் மதியம் இங்கேயே சாப்பிட்ருவோம். அது ஆல்ரெடி டிக்கெட்லேயே வந்துடும். நாங்கள் புக் பண்ணும்போது நம்ம அப்படி புக் பண்ணிக்கிட்டோம்னா வரும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது அது ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு வந்து வெறும் டிக்கெட் மட்டும் வேணுமா, இல்லை பஃபட்டோடு வேணுமா, இல்லாட்டி பிக்கப் ட்ரான்ஸ்ஃபரோடு வேணுமான்லாம் ஆப்ஷன் காமிக்கும். நாங்கள் புக் பண்ணது வந்து கேலுக்கு ஆப்பில். அது நல்லா இருக்குது, நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு நாங்கள் புக் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கன்னா பட்டாயாவில் அந்த மியூசியமுக்கு நாங்கள் பண்ணது கேலுக்குள்ளே தான் பண்ணோம், ஆஃபரில் தான் பண்ணோம். இங்கே கவுண்டரில் வாங்குறதோட அங்கே கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வர்றதுக்குமே வந்து கேலுக்குள்ளே தான் பண்ணோம். இங்கே ஒரு 100 ரூபாய்க்கு பக்கமாக டிஃப்ரெண்ட் வந்துச்சு. நாங்கள் பண்ணது டிக்கெட்டு ப்ளஸ் வந்து பஃபட்டு, இண்டியன் பஃபட்டு. 2 பஃபட்டு கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் பஃபட்டு, இந்தியன் பஃபட்டு. அது நாங்கள் வந்து இந்தியன் பஃபட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னாலுமே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. எங்கே இருந்துன்னா இங்கே பேங்காக் சென்ட்ரல்லேருந்து இருக்குது. 2 டைமிங்கில், 7:45 ஒன்று, 9 மணியில் ஒன்று. ஸோ 2 டைமிங்கில் உங்களுக்கு பிக்கப் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுனாலும் போட்டுக்கலாம். அந்த கேலுக் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்போர்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சஃபாரி உள்ளார வந்து பஸ்ஸில் தான் போகணும். நீங்கள் கீழே நடந்துலாம் போய் பார்க்க முடியாது சஃபாரி பார்க்கில். ஸோ வந்து அதுவே அவங்க அதுலேயுமே அந்த இது கவர் ஆகிடும் அமௌண்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு அங்கே சென்ட்ரல்லேருந்து பிக் பண்ணி இங்கே உள்ள சஃபாரி பார்க்கில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அரௌண்டு அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சஃபாரி பார்க்குள்ளே ஒரு ரவுண்டு காமிச்சு, அனிமல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறனா அங்கங்கே நிப்பாட்டி காமிச்சு திருப்பி உங்களுக்கு மெரைன் பார்க்கில் விட்டுருவாங்க. மெரைன் பார்க்கில் நீங்கள் நடந்து போகணும். ஒரு 4 ஷோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 4 ஷோ பார்க்கலாம். 4 ஷோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் போல். அந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு போட்டிருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே போய் பார்த்துட்டு வேணால் டீட்டெயிலாக என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பஸ்ஸு வந்து சுற்றி காமிச்சிட்டு மெரைன் பார்க்கில் விட்டுரும். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக திரும்பி நம்மளை வந்து சென்ட்ரல் பேங்காக் சென்ட்ரல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே. உங்களுக்கு ஹோட்டல் பிக்கப் வேணுனாலுமே நீங்கள் ப்ரைவேட் பிக்கப் போட்டுக்கலாம் ஆப்லேயே. டேரெக்டாக அவங்க ஹோட்டலுக்கு வந்து பிக்கப் பண்ணி எல்லாம் சுற்றி காமிச்சு போட்டுக்குவாங்க. அது எல்லாமே அமௌண்ட் அவங்களே அங்கே இன்க்ளூட் ஆகும். அதிலே காமிச்சிடும். நீங்கள் ஆப்பில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி அதில் காமிச்சிடும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணல இல்லையா, அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற பஸ் நாங்கள் எடுத்துக்கணும்.
அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கில் இருக்கிற பஸ் எடுத்தால் அது என்ன தெரியல. அதை நான் இங்கே எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரீயாக இல்லாட்டினா அதுக்கு தனியாக பே பண்ணணுமா அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். அதாவது கார்லேயும் இல்லை அவங்க வரும்போது ப்ரைவேட் கார்லேயோ இல்லாட்டினா இது மாதிரி குரூப்டு பஸ்லேயோ வரல, தனியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே பார்க்லேயே ஒரு பஸ் வச்சுருக்காங்க இந்த சஃபாரி பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கு தனி காஸ்ட்டா இல்லாட்டினா பே பண்ணணுமான்னு தெரியல. அதை நாங்கள் வாங்கும்போது தான் தெரியும். பார்ப்போம் என்ன ஏதுன்னு அப்புறம் அதை பற்றி பேசலாம். இதோ சஃபாரி வேர்ல்டுக்கு டிக்கெட்டு வாங்கி வச்சுங்க. ஜஸ்ட் இந்த ஸ்கேன் பண்ணி வந்து பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம ஆப்பில் வந்து இப்போ வவுச்சர் வந்துடும். அந்த வவுச்சர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரை வந்து அந்த சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அப்படியே அங்கே ஸ்கேன் பண்ணி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் டிக்கெட் அதுவே வந்துடும். கவுண்டரில் வந்து யாராவது டிக்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே வந்துடும். தென் வந்து நம்மளுக்கு இப்போது பஸ்ஸு இந்த மாதிரி இதுதான் பஸ்ஸு கவுச் சஃபாரி கோச் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 100 பாத்து ஒரு ஆளுக்கு. இதில் தான் போய் சுற்றி காமிப்பாங்க சஃபாரி பார்க்க. இன்னும் டிக்கெட் கொடுக்குறவங்க வரல. 9:30க்கு பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் பஸ்ஸு. இங்கே தான் பே பண்ணணும். ஆளுங்க வரல, வந்தோடனே பே பண்ணிட்டு உள்ளே போகலாம். நல்லா நிறைய பேர் கியூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், ஃபீடிங்க்கு நீங்கள் புலிக்கு சிங்கத்துக்கு அந்த நீர் யானைக்கெலாம் வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கான ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இது தெரியுதான்னு தெரியல. அதை பாருங்கள், சிக்கன். இதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும். சஃபாரி ஃபீடிங்னு. அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர் சஃபாரின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு தனியாக வேணும் நீங்கள் பே பண்ணணும். அது வேணுமா? அது எங்கே இருக்குது காப்பிக்கிறேன். அதுக்கு 350 ரூபா 350 பார்த்து பே பண்ணணும் ரிவர் சஃபாரிக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க டைகர் கூட. இதுக்கு தனியாக பே பண்ணணுமான்னு தெரியல, அது கேட்டால் தான் தெரியும். பார்ப்போம், நான் ஓப்பன் பண்ணல.